صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பும் அருளும் மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பரிவையும் இரக்கத்தையும் யாசித்தவர்களாக ஆற்றலும் வல்லமையும் மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நமக்கு அறிமுகப்படுத்திய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரும் புகழும் பாரெங்கும் பரவட்டும் என பிரார்த்தனை செய்தவர்களாக நம்ம இந்த உரையை ஆரம்பிக்கலாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர இஸ்லாமிய சமூக புனரமைப்பு இதுதான் நம்முடைய இன்றைய தலைப்பு. புனரமைப்பு அப்படின்னாக்கா, ஏற்கனவே நல்லா இருந்த ஒரு கட்டிடம் அது இடிந்து தரைமட்டமாகி சிதிலமடைந்து உருக்குலைந்து அது என்னவாக இருந்தது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு நிர்மூலமாகி போச்சுன்னு அதை நம்ம மறுபடியும் கட்டி எழுப்புவது சமூக புனரமைப்பு அப்படின்னா, இந்த சமூகம் இஸ்லாமிய சமூகமாக இல்லை. இஸ்லாமிய சமூகம் அப்படிங்கிற அடையாளத்தை முற்றிலும் இந்த சமூகம் தொலைச்சிருச்சு. பார்த்தா ஒரு இஸ்லாமிய சமூகம்னே சொல்ல முடியாது. ஒரு இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறும் நமக்கு அப்படி எடுத்து காட்டுகின்றதோ, அந்த மாதிரி ஒரு சமூகமா என்னையும் உங்களையும் உள்ளடக்கி இருக்கின்ற இந்த சமூகம் இல்லை. சமூகம்னா என்ன? மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க, ஒரு கூட்டு வாழ்க்கை தான் சமூகம் சொல்றோம். மனிதன் அப்படிங்கிறவனே ஒரு சமூக விலங்கு, சமூகமாக தான் வாழ முடியும். இந்த சமூகத்தை எப்படி கட்டமைப்பது அப்படிங்கிறதுக்கு ஏராளமான வழிகாட்டுதல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அத்தியாயம் அல்-ஃபத்ஹுடைய கடைசி வசனம், முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தஉன் அலல் குஃபாரி ரஹ்மாஉன் பைனஹும். அங்க 3 அடையாளங்களை அந்த வசனத்தில் குர்ஆன் முன்வைக்கின்றது. இறைவனை நிராகரிக்கின்ற இஸ்லாமிய நெறிக்கு எதிரானவர்களோடு கடுமையாக இருந்து கொண்டிருப்பது, இஸ்லாமியை ஏற்றுக்கொண்ட ஈமானுக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்திருக்கின்ற ஈமானிய நெஞ்சங்களோடு இணக்கத்தை பேணுவது. இஸ்லாமிய நெறிகளுக்கு ஒரே இறைவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்றேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்களை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துவது. சீமா உங்களுடைய நெற்றிகளில் செல்லாவின் தழும்புகளை பார்க்கலாம். அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்றான், அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமையா இருக்கிறான். இந்த 3 அடையாளங்களை குர்ஆன் எடுத்து சொல்லுது. நீங்க உலகத்துல எந்த முஹல்லாவுக்கும் போய் பாருங்க, இந்த 3 அடையாளங்களை உங்களால பார்க்கவே முடியாது. இந்த 3 அடையாளங்களையும் கொண்ட ஒரு முஹல்லாவை உலகத்துல எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியும். சமூகம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்றோம், அவ்வளவுதான். சமூகத்தை இழுத்து கட்ட வேண்டும் அல்லவா? அந்த கலவை நம்மள்ட்ட இல்லை. பாருங்க, இது ஒரு செங்கற்களால் ஆன ஒரு கட்டிடம். செங்கற்களை எல்லாம் அடுக்கி வச்சா அது கட்டிடம் ஆயிடுமா?
செங்கலை எல்லாம் அடுக்கி வச்சுட்டே போறீங்க நீங்க, அது கட்டிடம் ஆயிடுமா? ஆகாது. நம்முடைய இந்த இஸ்லாமிய சமூகம் அப்படியே செங்கற்களால் அடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது கட்டப்படவே இல்லை. கட்டுவதற்கு தேவையான கலவை, அதை எடுத்து கோர்ப்பதற்கு தேவையான சிமெண்ட், இன்ன பொருட்கள் பயன்படுத்தப்படுவதே இல்லை. ஒரு ஈமானிய சமூகமா இருக்க வேண்டுமா? ஒரு ஈமானிய சமூகம், இங்க ஈமான் இருக்க வேண்டும், தக்வா இருக்க வேண்டும், தவக்குல் இருக்க வேண்டும், முவாஹாத், இஹ்வத், சகோதரத்துவம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், பிணைப்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், கனிவு இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும், ஈசார், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுப்பது, அர்ப்பணிப்பது, ஈசார் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்காக உருகி உருகி உல்ஃபத் இருக்க வேண்டும். இந்த ஈமான், தக்வா, உல்ஃபத், ஈசார் இதெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வருகின்ற வார்த்தைகள். சமூகத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும்? அல்லாஹ்வுக்காகவே ஒருத்தரை நேசிப்பது, அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்ற ஒருவரை சந்திப்பதற்காக மெனக்கெட்டு போவது. ஒரு ஈமானிய நெஞ்ச வாடுகின்றது, வேதனைப்படுகின்றது, வலியால் குடிக்கின்றது அப்படின்னாக்கா அந்த ஈமானிய நெஞ்சத்துக்காக அவன் சொந்தக்காரனும் கிடையாது, கூட பிறந்தவனும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது. அந்த ஈமானிய நெஞ்சத்துக்காக நீங்க துஆ செய்யறது. இது போன்ற அம்சங்களால் தான் இந்த இஸ்லாமிய உம்மத், இஸ்லாமிய சமூகம் கட்டமைக்கப்படுகின்றது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எந்த ஒரு மொஹல்லாவுடையும் இப்படி கட்டப்பட்ட ஒரு சமூகத்தை நம்மளால பார்க்கவே முடியாது. பார்க்க முடியுங்களா? நேசம், பாசம், ஈமானிய அன்பு. நான் எந்த அல்லாஹ் ஏத்துட்டு இருக்கேனோ அதே அல்லாஹ் தான் நம்பிட்டு இருக்கிறான், அதே அல்லாஹ் அவன் ஏத்துட்டு இருக்கிறான். என்கிட்ட எந்த ஈமான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேனோ அதே ஈமான் தான் அவட்டையும் இருக்கு. ஒரு ஈமான் இன்னொரு ஈமானை இழுக்க வேண்டாம் காந்தத்தை போல. ஒரு ஈமானிய நெஞ்சம் இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஒருத்தன் அதே போல ஈமானிய நெஞ்சம் இருப்பதாக நினைச்சு இன்னொருத்தனை பார்த்து எப்படி பகைமை பாராட்டுறான், இப்படி வெறுக்கிறான், இப்படி வெறுக்க முடியுது, அவனை எப்படி திட்ட முடியுது, எப்படி சாத்தியம்? சாத்தியமே இல்லையே, சாத்தியமே இல்லையே. ஈமானிய நெஞ்சம் என்றால் அது பாசம், பரிவு, அன்பு, இணக்கம், அல்லாஹ்வை நம்பி ஏற்றுக்கொண்டு அந்த நம்பிக்கையின் வழியில் தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்கின்றார்களே, நற்செயல்களில் ஈடுபடுகின்றார்களே, அவர்களுக்காக அர்ஷை சுமக்கின்ற வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவங்க ஏன் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்க? அவங்க ஏன் பிரார்த்தனை பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வை நம்பி ஏற்றுக்கொண்ட உள்ளங்களுக்காக, அந்த நம்பிக்கையில் வழியில் நின்று வாழுகின்ற உள்ளங்களுக்காக அர்ஷை சுமக்கின்றவானவர்கள் பிரார்த்தனை கொடுக்கின்றாங்க. ஆனால் நம்மால அந்த நினைப்பை மனசுக்குள்ள கொண்டு வர முடியலையே. நம்ம ஒருத்தனை வெறுக்கிறோம், ஒருத்தனை பார்த்தா கோபம் வருது, சலாம் சொல்ல மாட்டேங்கிறோம், சலாம் சொன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறோம், அவனை பத்திய தப்பான அபிப்பிராயம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு. யாராவது அவங்களை பத்தி தப்பா சொன்னாங்க நம்பிக்கிறோம். ஒரு ஈமானிய சகோதரனுடைய மானத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்படும் பொழுது நம்ம அப்படியே கண்டுக்காம போயிடுறோம், புறம் பேசுவதை ரசிக்கிறோம், பொறாமைப்படுறோம். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? பாருங்க, நம்ம உள்ளத்துல ஈமான் இருக்கா? ஈமான் ஒட்டணும் இல்லையா? ஈமானே இல்லையா? ஈமானே இல்லாத இடத்துல ஈமான் இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா?
இப்ப எங்கே பிரச்சனை? எங்கே பிரச்சனை? நம்ம பயான்களை தான் ஈமான பார்க்கிறோம். புத்தகங்களிலும் பயான்களிலும் தான் ஈமானை பார்க்க முடிகின்றது, இஸ்லாமை பார்க்க முடிகின்றது. நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் தான் போய் பார்க்க முடியுது. ஒரு ஈமான் கொண்ட ஒரு நெஞ்சச்சினன் எப்படி இருப்பான்? அந்த யமாமா போரை பாருங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் நம்ம எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டா 1500 வருஷம் டைம் டிராவல் பண்ணி நீங்க யமாமா போருக்கு கூட்டிட்டு போறீங்க. பாத்தீங்களா, ஷஹீதாகி கிடக்கின்றார்கள் பலர். ஒருத்தர் தண்ணி தண்ணி அப்படின்னு பரிதவிக்கின்றார். அவர் தண்ணி கொண்டு கொடுக்க போறாங்க. பக்கத்தில் ஒருத்தர் தண்ணி தண்ணின்னு கேட்கிறாரு. எனக்கு தண்ணி வேணாம், அவரு கொடுங்க அப்படின்ட்டு அந்த தோழர் சொல்றாரு. அந்த அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அவர் தண்ணி ஊற்ற போகும்போது பக்கத்தில் ஒருத்தர் தண்ணின்னு கேட்குறாரு. அவரு கொடுங்கன்னு அவர் கை காட்டுறாரு. அங்கே போனால் பக்கத்தில் ஒரு தண்ணின்னு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் பக்கத்துக்கு இடம் கொடுங்க, அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. கடைசி ஆள்கிட்ட போகும்பொழுது அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு. அல்ல உயிர் பிரிஞ்சிருச்சுன்னு பக்கத்தில் அவருக்கு உயிர் பிரிஞ்சிருச்சு. ஸோ அந்த வரிசையில் படுத்து கிடந்த அத்துணை பேரும் தண்ணீரை கொடுக்கவே இல்லை. அடுத்தவங்க கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருடைய உயிரும் பிரிஞ்சு போச்சு. நம்ம என்ன பேசிக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பி ஒருத்தன் எப்படி இருப்பான்? அதோ பாருங்க, உமரை பாருங்க, பக்கரை பாருங்க, அபூ தல்ஹாவை பாருங்க, உம்மு சுலைமை பாருங்க. ஒரு ஈமானிய வாழ்க்கைக்கான அடையாளங்கள், உதாரணங்கள், எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் நம்ம 1500 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ தூரம் கொண்டு போய் அவங்களுக்கு காட்ட வேண்டியது. பத்தியா இந்த போற பார், இந்த அபிசினியாவை பார், அபூபக்கரை பார், மதீனாவை பார், தாயிஃபை பார். ஏன் உங்க வாழ்க்கை காட்ட முடியும்? நம்ம வாழ்க்கை காட்ட முடியாது. நம்ம வாழ்க்கையில காட்ட முடியாதுங்களாங்க. ஏன் முடியல? ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்ற ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும்? குர்ஆன் சொல்லுது பாருங்க, فَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. சொற்களிலேயே சிறந்த சொல் யாருடையது தெரியுமா? அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கின்றானே, நற்செயல்களில் ஈடுபடுகின்றானே, என்னை பார், நான் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிகின்றேன் என்று சொல்கின்றானே அவன். என்னை பார், நான் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் அடிபணிகின்றேன், அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்றேன். என்னை பார், என்னை போல் நீயும் மாறு, என்னை போல் ஆகிவிடு, என்னை போல் நீயும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ். அவன்தாங்க தாய். தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை சிறந்த புத்தமாக மக்களுக்கு முன்னால் விரித்து காட்ட வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக தொங்க விட வேண்டும் மக்கள் பார்வை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் எந்த ஈமானை வைத்திருந்தார்களோ, எந்த ஈமானை கொள்முதல் செய்தார்களோ, எந்த இஸ்லாமை கடைபிடித்தார்களோ, அன்பு, பாசம், நேயம், அக்கறை, கவலை, அர்ப்பணிப்பு, தியாகம் என்ற என்னென்ன பண்புகளை எல்லாம் தங்கள் வாழ்க்கையில் சேமித்துக் கொண்டே இருந்தார்களோ, பெருந்தன்மை, தயாரம், கொடை, ஈகை, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வெளிப்படுத்தணும். இந்த பண்புகள்லாம் வெளிப்பட்டுக்கிட்டே இருந்தா தான் இழுத்து கட்ட முடியும் சமூகம். இன்னமல் முஃமினூன இஹ்வா, குர்ஆன் சொல்கின்றது. அல்லாஹ்வை நம்பி ஏற்றுக்கொண்ட அனைவரும் சகோதரர்கள். அல்லாஹ்வை நம்பி ஏற்றுக்கொண்ட அனைவரும் சகோதரர்கள். உங்க கூட பிறந்த அண்ணனுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்களோ, எப்படி நேசிக்கிறீங்களோ, அவனுக்காக நீ என்னென்னலாம் செய்ய தயாரா இருக்கிறீங்களோ, அதுக்கு கொஞ்சம் கூட குறையாம ஒரு ஈமானிய சகோதரனுக்காக நீங்கள் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அந்த மனோநிலை, நான் தயார்
அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த மனோநிலை தான் ஒரு சமூகத்தை இழுத்து கட்டுகின்ற கலவை. அதுதான் சிமெண்ட் கலவை. அது இல்லை, அது இல்லை. இங்க ஈமானிய பற்று, இஸ்லாமிய கவலை, அன்பு, அக்கறை, பரிவு, அர்ப்பணிப்பு, தியாகம், குர்பான், விட்டு கொடுப்பது எதுவுமே நம்மகிட்ட இல்லை. வெறும் ஒத்த செங்கலா நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாம் ஒத்த செங்கலா இருக்கணும். இந்த ஒத்த செங்கலா வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியும். பாருங்க, ஒத்த செங்கலா வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியும். நம்மெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தாலும், ஒரு மஹல்லாவாக, ஒரு வீதியாக, ஒரு ஏரியாவில் உன்ன ஒட்டுக்கா வீடுகளை கட்டிட்டு வாழ்ந்தாலும் நம்மெல்லாம் தனித்தனி தீவுகளாகத்தான் இல்லையா? எப்படி இது கட்டுறது? ரெண்டு விஷயங்கள் நம்மளுடைய கவனத்து வருது பாருங்க. நம்ம ஒரு சமூகமாகவே முதல்ல இல்லை, இது எப்படி கட்டுறது? முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த சமூகத்துல, இஸ்லாமிய சமூகத்துல இஸ்லாத்துக்கு புறம்பான எல்லா அம்சங்களும் இருக்கு. இஸ்லாத்துக்கு புறம்பான எல்லா அம்சங்களும். சாதாரணமா ஒரு மனித குலத்தை, ஒரு மனித சமுதாயத்தை என்னென்னெல்லாம் பாழ்படுத்துமோ, பொய், கலப்படம், துரோகம், மோசடி, கூடாத உறவு, தகாத உறவு, ஏமாற்றுறது, வஞ்சகம் செய்வது, வன்முறை, கொலை, வழிப்பறி, கொள்ளை. ஒரு மனித சமுதாயத்தை எதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுமோ அதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நம்ம வெட்கப்படுறோம். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துல இருக்குது. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு. என்ன பண்றது? இந்த ரெண்டே தான் நீங்க யோசிக்கணும். ஒரு சமூகங்கிறது ஒரு பெயரளவு கூட இங்க இல்ல. ஆனா எதெல்லாம் இருந்தா சமூகம் நாசமா போயிடுமோ, அழகி நாத்தம் எடுக்குமோ, அதெல்லாம் கொஞ்சம் எக்கச்சக்கமாவே இருக்கு, கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. என்ன பண்றது? இஸ்லாமிய உம்மத்துல பணியாற்றுகின்ற ஜமாத்துகள், மதரசாக்கள், அமைப்புகள், இயக்கங்கள், அறக்கட்டளைகள், சின்ன சின்ன குழுக்கள், இவங்க எல்லாருமே சமூகத்தை சீர்திருத்தணும், நல்ல பண்புகளை வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளா அத்தனை பேர் வச்சிருக்காங்க. இஸ்லாம் சரிப்படுத்துவது, சீர்படுத்துவது, செம்மைப்படுத்துவது. இஸ்லாஹுல் முஸ்லிமீன், இஸ்லாஹுல் மஅஷரா, முஸ்லிம்களை சரிப்படுத்துவது, சமூகத்தை செம்மைப்படுத்துவது, எல்லா குழுக்கள்லையும் ஒரு அச்சீவ்மெண்டா வச்சிருக்காங்க, அவங்களுடைய ஒரு ஆம்பிஷன். ஆனா ஒண்ணும் பண்ண முடியுது இல்லை, ஒண்ணும் பண்ண முடியுது. இஸ்லாமிய உம்மத்தை சரிப்படுத்தணும் அப்படின்னாக்கா அவருடைய முதல் மையப்புள்ளி மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதுல இருந்து அந்த பணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மஸ்ஜிதுகள் இருந்தால் அல்லாஹுடைய தூதர்கள் எல்லாருமே பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டு நம்ம இங்கே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த பள்ளிவாசலை அடிப்படையாக கொண்டு சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றோம். நம்மால் எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்ய போறோம். இந்த ரெண்டு பிரச்சனைகள் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு பிரச்சனையை ஒண்ணுமே இல்லை, அது எப்படியாவது ஏற்றி கட்டணும். இன்னும் எக்கச்சக்கமா கிடக்கு, அதையெல்லாம் குறைக்கணும். இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவதற்கு தேவையான அடிப்படை அம்சங்கள் எதுவுமே இந்த உம்மத்தில் இல்லை. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றும்.
ஆனா இஸ்லாமிய சமூகத்தை சர்வநாசப்படுத்தி அழுக வைக்கின்ற எல்லா அம்சங்களும் இந்த உம்மத்துல இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். 2 காரியங்களும் நீங்க செய்யணும். இந்த பள்ளிவாசலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு, இந்த மஸ்ஜிதுர் ரய்யான் அப்படிங்கிற பள்ளியை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நீங்க பண்ணி ஆரம்பிக்க போறீங்க. உங்களை சுத்தி ஒரு மஹல்லா இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு இஸ்லாமிய மஹல்லாவாக இந்த மஹல்லாவை மாற்றுவது. ஒரு முன்மாதிரி மஹல்லா. ஈமான் கொண்ட மக்கள் எப்படி இருப்பாங்க என்று யாராவது பார்க்க ஆசைப்பட்டால் எங்க மஹல்லாவுக்கு வாங்க. அதுதான் பணி. ஒரு இஸ்லாமிய இல்லம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும், எங்க வீட்டுக்கு வாங்க. ஒரு 100% இஸ்லாமிய இல்லத்தை நீங்க பார்க்க முடியாட்டியும் ஒரு இஸ்லாமிய இல்லம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்ட்டு உங்களால பார்க்க முடியும். எங்க வீட்டுக்கு வாங்க. நம்ம கூப்பிடுவாங்க, எங்க வீட்டுக்கு வா, வந்து பார் நாங்க எப்படி இருக்கிறோம், நாங்க எப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோம், நாங்க எப்படி பழகிறோம், நாங்க எப்படி பேசுறோம், எங்க ட்ரெஸ் எப்படி இருக்குது, எங்க சமையல் எப்படி இருக்குது, எங்க வீட்டு அமைப்பு எப்படி இருக்கின்றது, எங்க இபாதத் எப்படி இருக்கின்றது, எங்க இரவு நேர வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, இதெல்லாம் நீங்க பாருங்க. முழுமையா இல்லாட்டியும் ஓரளவுக்காவது இப்படித்தான் இருக்கும் என்னால் சொல்ல முடியும். இப்ப எங்க வீட்டுக்கு வா, எங்க மஹல்லாவுக்கு வா, நீங்க கூப்பிடணும். நீங்க அத்தனை பேர் நம்ம பணி, நம்ம இஸ்லாமிய ஆட்சி கட்டமைக்க போகின்றோம். ஒரு மிகப்பெரும் வரலாற்று புரட்சி ஏற்படுத்த போகின்றோம். எங்கேயோ இருக்கின்ற விஷயங்களை நம்மால முடியாத விஷயங்களை பத்தி நம்ம பேச அர்த்தமே கிடையாது. என்னுடைய வீடு, என்னுடைய வீட்டுல நான் ஒரு நல்ல கணவனா இருக்க முடியும், நான் ஒரு நல்ல தந்தையா இருக்க முடியும், நான் ஒரு நல்ல தம்பியாக இருக்க முடியும். பாருங்க, ஒரு நல்ல அண்டை வீட்டுக்காரனாக இருக்க முடியும். முடியாதா? நம்ம அத்தனை வேட்டுனாலே முடியும். எது முடியுமோ அது முதல்ல செய்வோம். எது முடியுமோ அது முதல்ல செய்வோம். யோசிச்சு பாருங்க, இங்க எத்தனை உட்கார்ந்து இருக்கிறோம். என்னுடைய வீட்டை ஒரு இஸ்லாமிய இல்லமாக மாற்றுவேன். என்னால் முடிந்த அளவுக்கு அதற்கு பாடுபடுவேன். எப்படியாவது மேல மேல மெதுவாவது மேல மேல கொண்டு போயிட்டே இருப்பேன். அப்படி ஒவ்வொருத்தரும் முடிவு பண்றோம். ஒரு 2 வருஷம், ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷம் உலகட்ட மன்றாடும், அழுகுறோம், யாவது பண்ணி கொஞ்சம் மேல நகர்த்து. நம்முடைய எல்லாருடைய வீடுகளையும் ஆன் ப்ராசஸ் இருக்கு. அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மொஹல்லாவா இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இந்த மொஹல்லா இயங்கிக்கிட்டே இருக்கும். தன்னை இஸ்லாமிய மொஹல்லாவாக ஆக்கிக் கொள்வதில், ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய சொந்த வீடும் ஒரு குட்டி இஸ்லாமிய இல்லமாக தன்னை உருமாற்றிக் கொள்வதில் அது மாறிக்கிட்டே இருக்கு. அதான் இயக்கம் இயங்கிக்கிட்டே இருக்கு. நான் ஒரு நல்ல அடிமையாக, அல்லாஹ்வால் இவன் ஒரு நல்ல அடிமை அப்படின்ட்டு கவனிக்கப்படத்தக்க அளவு நல்ல அடிமையா மாறணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய சிந்தனையை மாத்துறேன், என்னுடைய எண்ணங்களை மாத்துறேன், என்னுடைய உணவுகளை கண்ட்ரோல் பண்றேன், வழிபாடுகளை செம்மைப்படுத்துறேன், என்னுடைய வருமானத்தை சரி பண்றேன், என்னுடைய பேச்சை, பழக்க வழக்கங்களை, பண்புகளை, நடவடிக்கைகளை எல்லாத்தையும் நான் மாத்திக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வாட்ச் பண்றேன். என் கூட வாழ்றவங்க, வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய தாய், பெற்றோர், அண்ணன், தம்பிகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க எல்லாத்தையும் அதே போல் மாற்ற முயற்சி பண்றேன். யோசிச்சு பாருங்க, இந்த டீம் இது இயங்கிக் கொண்டே இருக்கும். இறைவனை நோக்கிய இயக்கம். இந்த இயக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனிப்பான். இந்த இயக்கத்தை வேகப்படுத்த, முடுக்கிவிட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் சில ஏற்பாடுகளை செய்து கொடுப்பான். இது வாக்குறுதி. வல்லதீன ஜஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா. எவர்கள் நம்முடைய வழியில் கடுமையா முயற்சிக்கின்றாங்களோ அவர்களுக்கான பாதைகளை நாம் லேசாக்கி கொடுக்கின்றோம். இது லேசாகும்.
அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹை நோக்கி நாம் ஒரு ஜான் நடந்தால் அல்லாஹ் ஒரு முலம் வருகின்றான். அல்லாஹை நோக்கி நான் நடந்து சென்று அல்லாஹ் ஓடி வருகின்றான். என்னுடைய வீட்டை இஸ்லாமிய இல்லமாக மாற்றணும்னு நான் இஹ்லாஸா நினைச்சு அதுக்காக கடுமையா உழைக்கும் பொழுது என்னுடைய பள்ளிவாசல், நான் பொறுப்பாளராக இருக்கின்ற இந்த பள்ளிவாசல் சார்ந்த மஹல்லாவை நல்ல இஸ்லாமிய மஹல்லாவாக மாற்றணும் அப்படின்னு மனசுக்குள்ள உறுதியா நம்பி அதுக்காக முயற்சி பண்ணும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு கண்டிப்பாக ஒரு உதவியாளரை அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்படுத்தி கொடுப்பான். ஒரு உதவியாளர் யார்? அவர் ஒளியால் படைக்கப்பட்டவர். கூட அவர் இருப்பார். நம்ம ஒவ்வொருத்தர் கூட அவர் இருப்பார். எப்படி இருப்பார்? இந்த மாதிரி சிந்தனை, இந்த சிந்தனையில் அதனால் ஏற்பட்ட விளைவுகள், மாற்றங்கள் எதுவுமே எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்க பார்த்தாலும் நமக்கு ஏமாற்றமா இருக்கு. எங்க பார்த்தாலும் நம்ம மனசுல விரக்தி அடைஞ்சு போகுது. ஒரு மஹல்லா, எங்கேயாவது ஒரு ஒத்த மஹல்லா இந்த விரக்தியை தணிக்கின்ற, இந்த ஏமாற்றத்தை போக்குகின்ற, ஒரு சின்ன நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற வேலையை செய்யாதா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு மஹல்லா, ஒரு சின்ன மஹல்லா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக மாற்றத்துக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ஊரு கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கு. கோயம்புத்தூர் 1700 பிரிட்டிஷ்காரன் காலத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு ஊரே கிடையாது. கோயம்புத்தூர் பேரும் கிடையாது. ஒரு 4-5 கிராமங்கள் தான் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரர் காலத்துல பெரிய ஊர் என்னன்னாக்க பாலக்காடு. பாலக்காடு தான் பெரிய ஊர். அதுதான் டவுன். அப்புறமா பிற்காலத்துல இங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த காட்டன் மில் எல்லாம் வந்த பிறகுதான் பெரிய ஊரா ஆச்சு. 1700கள் 18ஆம் நூற்றாண்டுல, 7ஆம் நூற்றாண்டோட கடைசியில திப்பு சுல்தான் இங்க வர்றார். திப்பு சுல்தான் கூட வந்த மக்கள் இங்க அங்கங்க குடியேறாங்க இந்த ஊர்ல. அவங்க தான் கோயம்புத்தூருடைய மூத்த குடிமக்கள். இந்த ஊருடைய மக்களுடைய மனோநிலை இல்லைன்னா இந்த ஊருடைய தட்பவெப்பநிலை ஏதோ ஒரு அம்சம் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கவர்ந்திருக்கின்றது. ரொம்ப அமைதியா அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறார். அவர் தான் இந்த ஊருக்கு பேர் வைக்கிறார். இந்த ஊருடைய பேரு சலாமாபாத். நம்ம எந்த ஊர்ல குடியிருக்கிறோமோ அந்த ஊரை பற்றிய சில அடிப்படை விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? இந்த ஊருடைய பேரு சலாமாபாத். திப்பு சுல்தான் காலத்துல இந்த ஊருக்கு அதுதான் பேர். பிரிட்டிஷ் ஆவணங்கள்ல, பிரிட்டிஷுடைய டாக்குமெண்ட்ல எல்லாத்துலயும் கோயம்புத்தூருக்கு பேரு சலாமாபாத். அப்புறமா பின்னால அதிகாரத்தை அண்டி பிடித்தவர்கள் இந்த ஊரு பேரை சலாமாபாத்ங்கிறத ஓரமா தள்ளி விட்டுட்டு வேற எங்கோ இந்த கோவன்புத்தூரை மேல கொண்டு வந்து அப்படியே கோவன்புத்தூரை மாத்துறாங்க. பெயர் ரொம்ப முக்கியம் பாருங்க. தமிழ்நாடுன்னு சொல்லாதே, தமிழகம் அப்படின்னு சொல்லுங்கிறான். பெயர்ல நிறைய விஷயம் இருக்கு. ஆரியர்கள் வந்தா அது வருகை, ஆரியர்கள் வருகை, அவங்க வர்றாங்க. முகலாயர்கள் வந்தாங்க படையெடுப்பு, முகலாயர்கள் படையெடுத்து வர்றாங்க, படையெடுப்பு. வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தைகளில் இவங்க அப்படியே யாரும் கவனிக்கிறது, யாருமே கவனிக்க வராது. ஒரு ஊர் பேரையே மாத்திட்டான், யாருக்கு தெரியவே இல்லை. இந்த ஊர்ல ஒரு கௌம் இருக்குது, அந்த கௌம் இதை பத்தி கவலையே படலை. ஊரை மாத்திட்டாங்க.
300 ஆண்டு காலங்களாக 300 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 350 வருஷம் ஆயிடுச்சு. 320 340 வருஷம் ஆச்சு. வரலாற்றுக்கு தெரிஞ்சு 340 வருஷமா இந்த ஊர்ல முஸ்லிம்கள் வாழ்றாங்க. 300 ஆண்டு கால கோயம்புத்தூர் முஸ்லிம்களின் வரலாற்றுல குறிப்பிடத்தக்க அம்சம் எதுவுமே கிடையாது. தனி கவனிக்கிற விஷயம். நீங்க அல்லாஹ்வுக்காக எதையாவது செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒரு மொஹல்லாவையாவது முஸ்லிம் மொஹல்லாவாக மாற்றுவோம் அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு கங்கணம் கட்டிட்டு காரியம் பண்ணீங்கன்னாக்கா அதுதான் இஸ்லாமிய முஸ்லிம்களுடைய வரலாற்றில் முதல் இடமா வரும். 300 ஆண்டு கால முஸ்லிம்களுடைய கோயம்புத்தூர் முஸ்லிம்களுடைய வரலாற்றில் ஒரு நிறுவனமோ ஒரு பாடசாலையோ ஒரு கல்வி கூடமோ ஒரு மருத்துவமனையோ அது தனிப்பட்ட அளவில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியோ ஒரு ஆளுமை திறன் கொண்டவரோ இங்கு தோன்றவும் இல்லை, வரலாற்றில் தன்னுடைய பெயரை பதிக்கவும் இல்லை, எதுவுமே கிடையாது. 300 ஆண்டு கால வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரே விஷயம், சரியா தப்பா உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அல்லுமா. ஸோ அந்த இயக்கம் மட்டும்தான் குறிப்பிடத்தக்க ஒரு பணியை செஞ்சிருக்குது. 300 ஆண்டு கால டைம் லைன்ல அந்த ஒரு ரோடு மட்டும் தெரியுது, அந்த ஒரு கோடு மட்டும் தான் தெரியுது. எதுவுமே இல்லை, அதுக்கு மேல எதுவுமே இல்லை, அது கீழே எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. கோவை முஸ்லிம்களின் வரலாற்று காலியா கிடக்கு. என்ன நடந்துச்சு, ஏதாச்சு எதுவுமே தெரியல. கோயம்புத்தூர் ஒரு சின்ன ஊரா ஆனதுக்கு பிறகு கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் தாமஸ் வீதியில கட்டப்பட்ட பள்ளிவாசல். அது எங்க இருக்குன்னே தெரியாது, அது இடம் என்ன யார் கையில் இருக்குன்னு தெரியாது, வரலாறும் தெரியாது, மக்களுக்கு எதுவுமே தெரியாது. பாருங்க, திப்பு சுல்தான் இந்த ஊர்ல வரும் பொழுது 3 பெரிய பெரிய பள்ளிவாசல்களை கட்டுறாரு. ஒன்று தொண்டாமுத்தூர்ல, இன்னொன்று இடையபாளையத்துல, 3வது சூலூர்ல. 3 பள்ளிவாசல்கள் தான் முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல். இந்த 3 பள்ளிவாசல்களும் போய் பாருங்க. இந்த பள்ளிவாசல் யார் கட்டினாங்க, அந்த வரலாறு என்ன அப்படிங்கிற தகவலை கூட இந்த பள்ளிவாசல் பார்க்க முடியாது. ஆனால் இந்த பள்ளி யார் கட்டினாங்க, அடுத்து பூ மார்க்கெட், அது கபரஸ்தானம். பள்ளி யார் கட்டினாங்க, இந்த நிலத்தை யார் கொடுத்தாங்க, எப்போ கட்டப்பட்டுச்சு, இந்த பள்ளியுடைய சிறப்பம்சம் என்ன, வரலாற்று எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த ஊர் மக்கள் இப்படி இருக்காங்கிறது நாம் காட்டணும். முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசல் எங்கே போச்சு தெரியல, அடுத்தடுத்து திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்ன ஆச்சுன்னு தெரியல. திப்பு சுல்தான் என்ன பண்றாரு, நான் சொல்ல கவனமா கேட்டுக்கங்க. தன்னுடைய ஒட்டுமொத்த ஆட்சி பரப்பையும், அதாவது மைசூர்ல இருந்து பாலக்காடு வரைக்கும் ஒட்டுமொத்த ஆட்சி பரப்பையும் 13 மாவட்டங்களாக பிரிக்கிறார். மறை மாவட்டங்கள். இந்த கிறிஸ்துவர்கள் மறை மாவட்டங்கள் சொல்றாங்கல்ல, மறை மாவட்டங்கள்க்கா அவன் வேத பிரச்சாரம் பண்றதுக்கு அவன் ஒரு மாவட்டம் வச்சிருப்பான். அந்த மாதிரி 13 மாவட்டங்களா பிரிக்கிறார். 13 மாவட்டங்களா பிரிச்சு 13 ஹாஜிகளை அப்பாயிண்ட் பண்றார். இந்த 13 ஹாஜிகளையும் மிகச்சிறந்த உலமாக்கள், ஃபுகஹாக்கள் அப்படின்ட்டு புகழ்பெற்ற 13 குடும்பங்களை ஈராக்ல இருந்து வரவழைக்கிறார். ஈராக்ல இருந்து, வெளிநாட்டுல இருந்து, ஈராக்ல இருந்து. 13 மிகச்சிறந்த மார்க்க புலமை பெற்ற குடும்பங்கள் ஈராக்ல இருந்து வந்து இங்க மைசூர் மாகாணத்துல செட்டில் ஆகிறாங்க. அதுல ஒரு கோயம்புத்தூர் மாவட்டம், சலாமாபாத் மாவட்டம் ஒன்று. பாலக்காடு மாகாணம் என்ன சலாமாபாத் கீழே வருது. சலாமாபாத்துக்காக ஒரு ஹாஜி அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த ஹாஜி துடியலூர் தான் அவருடைய சென்டர். துடியலூர் அவர் இருக்கிறார். நீங்க இந்த பூ மார்க்கெட் பள்ளிவாசலுக்கு போனீங்கன்னா அவருடைய செப்பு பட்டயமா இருக்கும், அதெல்லாம் யார்கிட்டன்னு தெரியல. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த தகவல்கள் எல்லாம் இருக்கும்.
ஸோ பாலக்காடு மாகாணத்துக்கான சலாமாபாத் மாகாணத்துக்கான ஹாஜி துடியலூர்ல இருந்தார். அவர் அங்கிருந்து தான் ஃபத்வா வேணும், நீங்கள் நம்ம அரசாங்க காதி எல்லாம் அதெல்லாம் அவர் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் கொடுப்பாரு, பிரச்சனையை தீர்த்து வைப்பார், வழக்குகளை தண்டிப்பார், தண்டனையும் கொடுப்பாரு, எல்லா அம்சங்களையும் அவர் பண்ணிட்டு இருந்தாங்க. துடியலூர் ஒரு முக்கியமான இடம் கொடுத்து பார்த்தீங்களா. இன்னைக்கு துடியலூர்ல முஸ்லீம் இருக்காங்களானே தெரியல, எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஸோ நாம் வாழுகின்ற பகுதியில் இந்த ஊர்ல 300 ஆண்டு காலமாக எதுவுமே நடக்கவே இல்லை. இது வேதனைக்குரிய விஷயமா, இல்லை வெட்கப்பட வேண்டிய விஷயமா, இல்லை கவலைப்பட வேண்டிய விஷயமா அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒண்ணுமே இல்லையே, நம்ம ஏதாவது பண்ணணுமோ, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஏதாவது பண்ணணும். இல்லை பேசாம இருந்துக்கோன்னு நினைச்சீங்கன்னாக்கா பேசாம இருக்கு. இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத உங்க தீர்மானத்துக்கு நான் கொடுக்குறேன். பள்ளிவாசலை அடித்தளமாக கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நம்மால் என்ற ஏதாவது ஒரு பணிவிடை அல்லாஹ் நமக்கு கொஞ்சம் அறிவை கொடுத்துருக்குறான், கொஞ்சம் உடல் ஆற்றலை கொடுத்துருக்கின்றான், கொஞ்சம் பேச்சு திறமையை கொடுத்துருக்கின்றான், நம்மளால கொஞ்சம் சம்பாதிக்க முடியும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக ஒரு மாசத்துல ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாயை கூட நம்ம செலவு பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியும். கொஞ்சம் உடல் உழைப்பு, கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம், கொஞ்சம் மக்களை சந்திக்கலாம், இந்த கவலையை பரிமாறிக்கொள்ளலாம். பள்ளிவாசல் பொறுப்பாளர்கள் வீடு வீடாக இறங்கி போய் மக்களை சந்தித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம மனசார நேசம் அப்படின்னாக்கா நம்மளால ஏதாவது செய்யணும். ஸோ அந்த நினைப்பு சரியா இருந்துச்சுனாக்கா நம்மளுடைய முயற்சியும் சரியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒத்துழைப்பு ஒத்தாசை செய்வான். தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் யுஸப்பித்து அக்தாமக்கும். அல்லாஹ்வுக்கு உதவி செய்வதாக, அதன் உதவி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்வதாக நம்ம மனசு வச்சா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். நம்முடைய கால்களை வலுப்படுத்துவான், உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்விடத்தில் நாம் கவலையோடு ஒரு பிரார்த்தனை செய்கின்றோம். தேவா, எங்கள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன பணியை வாங்கிக்கொள். உன்னுடைய மார்க்கத்திற்கு உன்னை நம்பி ஏற்றுக்கொண்ட இந்த மக்களுக்கு ஏதாவது எங்கள் உடலால், திறமையால், கல்வியால், அறிவால் ஒரு சின்ன ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடு. அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்கின்ற தௌஃபீகை எங்களுக்கு கொடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மூலமாக இந்த மஹல்லாவை மிகச்சிறந்த மஹல்லாவாக ஆக்க வேண்டும் என்று மனசார துவா செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.